அடடே வாங்க சார் வாங்க. நான் வரேன். நடராஜா, என் நிலைமையை பாத்தியா? எம்காம் 7000 ரூபாய் சம்பளம், பொண்டாட்டி செத்தாத்தான் நிம்மதி. இதுதானே சார் சொல்ல போறீங்க? எத்தனை தடவை சொல்லுவீங்க சார்? பின்ன என்னய்யா, சோழா கார்பரேஷன்ல செக்ரட்டரியா இருக்கிற என்ன சேல்ஸ் பாய் ஆக்கிட்டாளையா? ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனா இத ஊறப்போடு காயப்போடுன்னு என்ன கசக்கி புழியறாயா? என்னைக்கு அவ்வளவு தொட்டேனோ அன்னைக்கு போன நிம்மதி எப்பதான் திரும்பி வருமோ? மாத கடைசியில. உனக்கு எப்படி தெரியும்? எப்பவும் நீங்க கொடுக்குற ஊருகா அப்பள கட்டி இதுக்கெல்லாம் மாத கடைசியில தான் சார் கணக்கு தீப்பேன். இப்ப நீங்க கொடுத்ததோட 450 ரூபாய் ஆச்சு. ஓ, நீ வரவு செலவு கணக்க சொல்ற, நான் வாழ்க்கை கணக்க சொல்றேன். ஒரு சார்மினார் பாக்கெட் எடுத்துக்கிறேன். ஏன் சார் கோல்ட் பிளாக்ல குடிப்பீங்க, விட்டுட்டீங்களா? பரிமளம் செத்தாதான் நான் கோல்ட் பிளாக் குடிக்க முடியும். அது வரைக்கும் சார்மினார் தான் கணக்குல எழுதி. வெரி சாரி சார். ஏன் போன மாசம் உங்களுக்கு கடலை உருண்டை கொடுத்ததுக்கு அம்மா கண்ணா பின்னான்னு திட்டுனாங்க. சிகரெட் கொடுத்தேன்னு தெரிஞ்சது செருப்பாலேயே அடிப்பாங்க. என்னைய அவ அராஜகம் பொட்டிக்கடை வரைக்கும் வந்துருச்சா? என்னோட நிலைமையை பாத்தியா? பட்டாபி நான் படுற கஷ்டம் ஊருக்கே தெரியுது. ஆனா என் பொண்டாட்டி பரிமளத்துக்கு மொத்தம் தெரியவே மாட்டேங்குது. பவுன் பவுனா வாங்குறா, பட்டுப்புடவை 1 2 பேங்க்ல அக்கவுண்ட் அவ பேர்ல, எல்லாம் என் விதி. வணக்கம் சார். வந்துட்டானே, மணி 9:10 ஆச்சுன்னா போறோம். வந்து என் உசுரை வாங்கிடுவான். ஏப்பா நான் டிரைவர் கவனிப்பேனா இல்ல உன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருப்பேனா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு கெஞ்சினே, பண்ண மாட்டேன்டானுங்களே. நான் இன்னும் சொல்லவே இல்ல, அதுக்குள்ள அழுத்துக்கிறீங்களே. அன்னைக்கு ஒரு நாள் இதே சிக்னல் இதே இடம், ஆனா வேற ஒரு நல்ல கான்ஸ்டபிள். அந்த வெள்ளக்கோட்டை லேசா தாண்டேன். நில்லையா மிஸ்டர், போலீஸ் ஸ்டாப் காமிச்சது உங்க கண்ணுக்கு தெரியலையா? பின்ன சார், டெய்லி அபசகனம் முடிச்ச மாதிரி ஆபீஸ் போகும்போது குறுக்க கை நீட்டார். ஆபீஸ்ல வேணா ஒழுங்கா நடக்க வேண்டாமா? மிஸ்டர், உங்க பேர் என்ன? பட்டாபி, எம்காம் 7000 ரூபாய் சம்பளம், சோழா கார்பரேஷன் செக்ரட்டரியா இருக்கேன். வண்டி சொந்தமா? என்னோட சம்பளத்துல நானே வாங்கினது. ஆபீஸ்ல லோன் கொடுத்தாங்க. வண்டி நம்பர் இங்க இருந்து தெரியல, முன்னால தானே இருக்கு, குனிஞ்சு பாத்துக்கங்களேன் சார். ஷோ, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? எனக்கு ஆயுசு கெட்டின்னு ஜோசியர் சொல்லிருக்காரு, அதான் எடுக்கல. லைசென்ஸ்? அது ஓ, அது இனிமே தான் எடுக்கணுமோ? ஐயோ, உங்களுக்கு கற்பூர மூளை சார், சீக்கிரமே ஐஜி ஆயிடுவீங்க. தேங்க் யூ. இருக்கட்டும். மொபைல் கோர்ட்ல ஒரு 500 ரூபாய் ஃபைன் கட்டணும். 500 ரூபாய் மொபைல் கோர்ட்டியா? மொபைல் கோர்ட் எங்க இருக்கு? ஒரு நிமிஷம், அப்படி வரீங்களா? வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க போல இருக்கு, அதான் ரொம்ப கண்டிப்பா இருக்கீங்க. நான் எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். 500 ரூபாய் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இருந்தாலும் இந்த பணத்தை கொண்டு போய் கோர்ட்ல கட்டுறது கூச்சமா இருக்கு. இதை உங்க செலவுக்கு வச்சுக்கங்களேன். என்னது? ஐயோ, லஞ்சம் கொடுக்கறதே தப்பு, அதுல என் பாக்கெட்ல வேற கைய வைக்கிறியா? வைஜெயந்தி ஐபிஎஸ். நோ. என்ன? பரிமள ஐபிஎஸ். என்ன விட்டுங்க, காவல் தெய்வமே. அந்த ஆளை ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிரமா போங்க. Follow him, quick. Faster போங்க. இன்னும் வேகமா போங்க. ஐயோ, நீச்சல் தெரியாது போல இருக்கு. ஐயோ கான்ஸ்டபிள், இங்க வாயா. என்னம்மா? அந்த ஆளுக்கு நீச்சல் தெரியாது போல இருக்கு, போய் தூக்கியா. நான் விழுந்தா என்ன யாருமா தூக்குறது? உனக்கு நீச்சல் தெரியாதா? சுத்தம் புடி.